தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுங்க ஆண்டவரே. உடைய சத்தம் கேட்க கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. உடைய சத்தத்தை கேட்டுவிட்டு தான் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லுகின்ற இந்த விசுவாசங்களுக்குள்ள முதல்ல வரட்டும் ஆண்டவரே. மனிதனுடைய சத்தத்தை கேட்க வரல, அது எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது எங்களை அநேக நேரத்தில் வேதனைப்படுத்துகின்றதா இருக்கிறது. மகிமையின் ராஜாவுடைய சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்குள்ளாக செயல்பட வேண்டிய விதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு கடந்து செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றன. ஆவியானவரே, உன்னத கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வல்ல கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முக்கியமான காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நமக்குள்ள ஒரு வித பயம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. எத்தனை தேவ பிள்ளைகளாய் ஆன போதிலும் பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஆண்டவர் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே வாக்குத்தத்தம் எப்படி கொடுத்தாரு? மாதவன் கூட இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பயப்படாது, நான் என்ன பண்றேன் உனக்கு உங்களை சுத்தி ஷீல்டு வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு சங்கார தூதனும் உங்களை தொட முடியாதபடிக்கு ஆண்டவர் வேலி அடைத்து இருக்கிறபடினால் நான் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாத. அல்லேலூயா. கையை கொடுக்கறதுனால ஒரு தீங்க வர போறதும் இல்லை. அதனால பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா குடிக்க சொல்லுங்க, பயப்படாத. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறபடியினாலே எந்த சத்துருக்களும் உன்னை தொடவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. தாவீதோடு கூட கர்த்தர் துணையாக இருந்தார். கிட்டத்தட்ட அநேக ஆண்டு காலங்கள் சவுலுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் ஒரு நாளும் சவுலால தாவீதை தொட முடியவே இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தாவீதுக்குள்ளாக இருந்த அந்த சிறப்பு என்ன தெரியுங்களா? அவன் எத்தனை பெரிய கோலியாத் ஆனாலும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. அத்தனை பெரிய கோலியாத் முன்னே நின்று அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அந்த உள்ள மன தைரியமோ ஒருவேளை விசுவாசமோ உனக்கு எனக்கு கடந்து வந்து விட்டா இங்க உலகத்தில் நடக்கிற காரியத்தை கண்டு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். கடந்த ஆண்டிலே இன்னும் அதிகமாக இருந்த காரியத்திலே தேவன் மீட்டு என்னை கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த ஆண்டுல கைவிட்டுருவாரா? அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அதனால பக்கத்துல மறுபடியும் சிரிச்ச முகத்தோடு சொல்லி பயப்படாது. அல்லேலூயா. நீங்கள் பயப்படுற காரியம் எதுவும் நடக்க போறதும் இல்லை, நீங்க அதனால பயப்பட தேவையும் இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் வரத்தை குறித்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே வரத்தை காண்பிப்பது மட்டும் அல்ல, நல்ல ஊழியக்காரன் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான காரியங்களும் உங்களோடு கூட பேசத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நம் சபையில சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, அல்லேலூயா, எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற காரியம் வேண்டாம். ஆனால் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை தேவன் உன்னோடு என்னோடு கூட பேசட்டும். இந்த நாளிலே ஒருவேளை நம் ஒழுங்கற்ற வாழ்க்கையை தேவன் ஒழுங்குபடுத்த விரும்புவது அதற்காக உன்னை கொண்டு அவர் கொடுக்க போகின்ற பொக்கிஷங்கள் பெரியவைகளே. தகுதியில்லாத மனிதனிடத்தில் தேவன் எந்த பொக்கிஷத்தையும் கொடுக்க விரும்பவே. இந்த நிலையிலே நம்ம இப்படி இருப்போம்னா நம்ம கிட்ட கொடுப்பதனால் என்ன பலன் அவருக்கு? அல்லேலூயா. தகுதி உள்ளவனிடத்திலே ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்படுமானால் அவன் அதை சரியாய் செய்து முடிப்பான். ஒரு முதல்வருக்கு துணையா என்ன பண்ணுவாங்கன்னா IAS IPS அதிகாரிகளை வைத்துக் கொள்வாங்க. ஏன் சொல்லுங்க? எல்லா காரியத்தையும் முறைப்படி அவர்கள் செய்வார்கள். அதை பலமுறை சிந்திப்பார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த நோக்கத்தின்படி அதை செயல்படுத்தும் போது தேசம் சேமம் அடையும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல உன்னிடத்தில் கொடுக்கப்படுகின்ற எல்லா காரியத்திற்கும் நீ முதல்ல தகுதி உள்ளவனா மாறணும். அல்லேலூயா. தகுதி இல்லாத உன்னிடத்தில் பொக்கிஷத்தை கொடுத்து அதனால என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா.
ஓட்டப்பந்தயமே ஓட மாட்டேன் பிரதர், ஆனா பிரைஸ் எனக்கு எப்படி கொடுத்தணும்? முதல்ல கொடுத்தோம்னா எப்படி கொடுப்பாரு ஆண்டவர்? மனுஷனே கொடுக்க மாட்டான் போது தேவன் நிச்சயம் நமக்கு கொடுக்க போகுது. அதனால ஓட்டத்தை ஓடத்தக்கதாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சில காரியங்களை நீங்க தான் ஓட்டப்பந்தய வீரர் என்ன பண்ண மாட்டேன்னா ஆல்கஹால் தொட மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஓட்டப்பந்தயத்தை ஓட முடியாது அவனால, அதிகமான வீரியம் அவனுக்கு கிடைக்காது என்று சொல்வார்கள். ஒருவேளை அதிகமான ஸ்டெமினா கிடைக்காது அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான், தப்பான காரியத்துக்கு கடந்து செல்லவே மாட்டான். ஏன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவன் முதல் இடத்தை பெற வேண்டுமானால் அவன் முதல்ல தன்னை காத்து கொள்ளணும். நம்ம ஓட்டப்பந்தயம் தான். பவுல் சொல்லியிருந்தார், நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அல்லேலூயா. அப்போ நீ நல்ல போராட்டத்தை போராடுகின்ற ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறாய். இந்த ஓட்டத்தில் நீ சோர்ந்து விடக்கூடாது, இலைப்படைந்து விடக்கூடாது. ஏன்னா உபாகமத்தின் புத்தகத்தில் சொல்லுகின்றது, அமலேக்கன் இலைப்படைந்து உண்டிய பின்னங்கால்களை வெட்டினானா. அல்லேலூயா. அப்ப பிசாசானவன் நீ எப்ப இலைப்படைவ, நீ எப்ப ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கிக் கொள்வே என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். நீ எவன் மாட்டினாலும் அல்லேலூயா, அது தேவ மனுஷனாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை காத்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தில் மலரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம வயசுல எல்லாம் மலரும். ஆனா அந்த மலர் உதிர்ந்திராதபடிக்கு நீயே நான் தான் பார்த்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனிதனை காண்பித்து கொடுத்து கடைசியை பேசுறேன், அதுக்கு முன்னாடி வரங்களை குறித்து கொஞ்சம் பேசி விடுகின்றேன். ஏன்னா நம்ம இருக்கிற நிலையை ஆவியானவர் உணர்ந்தபடினால சில காரியத்தை உங்களோடும் என்னோடு கூட பேச விரும்புகின்றார். இந்த ஓட்டத்திலே நல்ல ஓட்டப்பந்தய வீரனாய் மட்டும் அல்ல, முதல் பரிசை தட்டி செல்கின்றவனாய் நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். உலக ஓட்டத்தில் ஒருத்தருக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. ஆனா இந்த ஓட்டத்துல எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தேவன் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஓடுகின்ற ஓட்டத்தை நல்ல ஸ்டெமினாவோடு கூட ஓடணும்னா சில அசுசிகளை உதறி தள்ளித்தான், சில இச்சைகளை உதறி தள்ளித்தான், சில ஆசைகளை உதறி தள்ளித்தான். இந்த வயசுல இதெல்லாம் போட்டு எங்களை நெருக்குதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் உதறினாதான் நல்ல ஓட்டம் ஓட முடியும். அல்லேலூயா. அதனால நல்ல ஓட்டத்தை ஓடத்தக்கதாகவும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். இப்போ வசனத்திற்கு நேராக கடந்து சொல்லுவோம். எடுத்து வாசிப்பு 3 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்க சகோதரி. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலேயே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேறு ஒருவனுக்கு விசுவாசமும் அதே ஆவியினாலே குணமாக்கும். ஏன் விசுவாசத்துக்கு பிற்பாடு இந்த குணமாக்குகின்ற வரத்தை கொடுத்தாங்க சொல்லுங்க? விசுவாசத்தான் கிரியை நடக்கும். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் விசுவாசிக்காம கையை போய் வச்சிருவோம். விசுவாசிக்கலாம் எந்த கிரியும் நடக்க போகுது? விசுவாசிக்கிறவனுக்கு தான் சகல காரியமும். விசுவாசிக்கிறவன் தான் நிச்சயமா என்ன பண்ணுவான். அவனுடைய பாருங்க, கடந்த வாரத்திலே எலிசாவை பார்த்தோம். அவன் விசுவாசித்தான். எலியா, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் என் பார்வை உன்னை விட்டு நீங்காது. அவன் விசுவாசத்தின்படியே கடைசி நாட்கள்ல அவன் என்ன பண்ணான், அந்த எலியாவுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலையும் பார்த்து கொண்டே இருந்தான். அதனால் இரட்டத்தனையான அவன் என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை கேட்கின்றான். அழியாத ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்து விட்டு போ, அழிகின்ற காரியம் எனக்கு தேவை இல்லை. நம்ம அநேக நேரத்தில் அழிகிற காரியத்தை நோக்கி ஓடுறோமே தவிர அழியாமையை தேடுவது இல்லை. அல்லேலூயா. அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர் அழியாததை தேடினாரு, நம்ம அழிகிறதை தேடுகிறோம். அவர் அழியாமையை நோக்கி ஓடினார், நாம் அழிகிறதை நோக்கி தான் ஓடுறோம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்து கேட்பீர்களானால் இனி கேட்க போகின்ற விஷயம் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. வாயுள்ள புள்ளதான் என்ன பண்ணுமா?
உடைச்சுக்கணும். அது என்ன பண்ணும், தனக்கு பசி எடுக்கும் போது எப்படியாவது அம்மாவுக்கு அந்த சிக்னலை கொடுத்துரும். அல்லேலூயா. அம்மாவுக்கு உடனே புரிஞ்சிடும் குழந்தைக்கு என்னாச்சு, பசி எடுக்குது, அம்மா கரெக்டா சொல்லும். அல்லேலூயா. அது போல வாய் இருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிழைத்துக் கொள்ளத்தக்கதாக கூச்சலிட வேண்டும். அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் கூச்சலிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, இது அடங்காத பிள்ளை, எல்லாத்துக்கும் அழுவுது, நம்ம கேட்பதும் காரணமா இருக்கணும், அது நம்ம ஈன்ற தகப்பனுக்கு நிச்சயம் தெரிஞ்சே ஆக வேண்டும். அல்லேலூயா. நீ அப்படியா உன் குரலை கொடுக்க வேண்டும். அதை விட்டு எல்லா நேரத்திலும் கத்துறது. அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் என்ன பண்ணக்கூடாது, ஆவிக்குரியும் எல்லா நேரத்திலும் கத்த மாட்டான். நம்ம தெருவில் கத்துட்டு, சந்தி அடிக்கல்ல கத்துட்டு, பம்புல கத்துட்டு, கொடால போய் தான் என் வீரத்தை காட்டுவேன். அல்லேலூயா. கொடை சண்டை இல்லாம என் வாழ்க்கையே இல்லை பிரதர். உண்மைதானே? நீங்கெல்லாம் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருக்குது. ஐயோ, எங்கேயும் வேட்டுக்கிறதுலேருந்து வந்துக்கிறேன், எங்களை நோக்கி ஏன் இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மள ஜபகரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறோம். நம்மளும் இதே ஒரு தான், கொடா சண்டை இல்லாம எங்க வாழ்க்கையில உங்க ஒரு முறைனாச்சும் என் வாழ்க்கையில நான் கொடா சண்டை போட்டுதான் இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்மள போல கத்தி பேசணும் ஒருத்தரும் கிடையாது. அநேக நேரத்தில் இப்படியே கத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் தெரிவது இல்ல. யார் ஆண்டவருக்குள்ளன்னு தெரியல, யார் ஆண்டவருக்கு அப்பாற்பட்ட பிள்ளைன்னு தெரியும். அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அவர்களை பத்தின்னு சொல்ல மாட்டாங்க, அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அழியாமையை நோக்கி ஓடாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை அழியாத காரியங்களை தேடி ஓடுகின்றேன் என்று சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் இந்த பூமியிலே முத்திரைகளாய் மாறிவிடுகின்றீர்கள். ஒரு நாளும் ஒருவரும் உங்களை அழித்து விடவே. இந்த வேதத்தில் இருக்கிற குறிப்பிட்ட நபர்களை குறித்து தான் வேதம் நமக்கு திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் தங்களை நிலையா எங்களை முத்தரித்து விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அதனால இவர்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக மனிதர்கள் இருந்தார்கள், அநேக ஜனங்கள் இருந்தார்கள், அவர்கள் ஆவிக்குரியதை தேடினது இல்லை. அல்லேலூயா. அவர்களை குறித்து வேதம் அதிகமா பேசுறதும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய நிலையை பற்றி கொண்டு உறுதியானவர்களை தேடுகின்ற மனிதனை குறித்து ஆண்டவர் இன்னும் அடிக்கடியாய் உன்னோடு என்னோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் இந்த எலிசா. அல்லேலூயா. அவர் அங்கே தேவ மனுஷனிடத்துல கேட்கிறப்பா, உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு எப்படி கிடைக்கட்டும், இரட்டத்தனையா கிடைக்கட்டும், நீ எதை செஞ்சியோ அதையே நான் செய்யணும். அல்லேலூயா. அதனால்தான் அவர் எங்க போனாரு, கரெக்டா போயிட்டு ஒரு விதவையின் வீட்டுல என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரு. விதவை பிள்ளை. அல்லேலூயா. எந்த ஊருக்கு போனாரு? சாரிபா, விதவை வீட்டுக்கு போனாரு. விதவை வீட்டுல சாப்பிட்டு முடிஞ்ச ஃபைனல் ஸ்டேஜ்ல பிள்ளை செத்து போச்சு. அதை உயிரோடு கூட எப்படி எழுப்பினாரோ அதே வாஞ்சை எலிசாவுக்கு இருந்தது. நானும் ஒரு பிள்ளைய உயிரோடு கூட எழுப்பணும். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்ட வரத்தின்படியே ஆக கடவுள் எங்க அனுப்பிச்சு வச்சாரு, அனுப்பிச்சு வச்சாரு. போன வாரம் தான் படிச்சோம். சூனமுக்கு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. சூனமுல கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, இங்க விதவை கிடையாது. இங்க கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க போனோடனே எலிசா பார்த்து சொல்றாங்க, தேவ மனுஷனே, நீ அடிக்கடி சூனமுக்கு வந்து ஊழியம் செஞ்சுட்டு போறீங்க, அதனால உங்களுக்கு தங்கறதுக்கு எங்க வீட்டு மேல ஒரு அறை தரேன், அங்க என்னென்ன போட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு நாற்காலி, ஒரு மேஜை, குத்து விளக்கு. அல்லேலூயா. வெளிச்சமா இருந்து கொண்டே இருக்கத்தக்கதாக இந்த காரியத்தெல்லாம் நான் செய்கின்றேன் என்று சொன்ன போது, அவள் எதை எதிர்பார்த்து தன் இருதயத்திலே காத்திருந்தாலோ அந்த காரியத்தை தேவ மனுஷன் நிறைவேற்றி கொடுத்தது மட்டும் அல்ல, சூனமித்தியாருடைய மகன் மரித்து போன போது எலியா எப்படி, அல்லேலூயா, எலியா எப்படிமா மேல் வீட்டுல என்ன பண்ணாரு, சாரிபாத் விதவை வீட்டுல பிள்ளையை எழுப்பினது போல இங்க எலிசா என்ன பண்றாரு, சூனம்ல இருக்கிற கனம் பொருந்திய மகளுடைய குழந்தையை எழுப்பத்தக்கதாக தேவன் அந்த வரங்களை கொண்டு அதை கிரியை செய்ய வைக்கின்றார். அல்லேலூயா. அவர் அங்கே நடந்த காரியத்தை பாருங்க. அந்த மகன் எழுந்திருக்கத்தக்கதாக விசுவாசத்திலே ஜெபித்தார். மகன் உடனே என்ன பண்ணா, எழுந்தான். அப்போ எலியாவின் மீது இருந்த அபிஷேகம் அப்படியே யாருக்கு வந்தது, எலிசாக்கு வந்தது. அவர் உயிரோடு கூட எழுப்பினது போல இவரும் என்ன பண்ணாரு,
இவரோடு கூட இருந்தாரு. இப்ப நீங்க அவர் அக்னியை வர வைத்தாரு, இவரும் அக்னியை வர வச்சாரு. ஆனா அதை குறித்து நான் பேச வாஞ்சிக்கவில்லை. நான் குணமாக்கும் வரங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறபடினால அற்புதத்தை குறித்து பேசும்போது நிச்சயமா என்ன பண்றேன், உங்களோடு கூட அதை கொண்டு நான் பேசுகின்றேன். ஆனாலும் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக எலிசாவை கொண்டு தேவன் செய்த மற்றொரு காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க வாஞ்சிக்கின்றேன். அல்லேலூயா. இங்கே சூனமுக்கு கடந்து போனவருடைய வாழ்க்கையை அவர் செய்த அற்புதங்களை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை பேர் மறந்துட்டீங்க? அல்லேலூயா. ஏன்னா நம்ம இன்னைக்கு சொன்னாலே நாளைக்கு என்ன பண்றோம், போன வாரம் சொன்னதை இந்த வாரம் கேட்குறீங்களா பிரதர்? நாங்கள் வச்ச காசையே மறந்துடுவோம். காசு வச்சா மறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எதனா ஒரு இடத்துல காசை ஒழிச்சு வச்சிருவீங்க. அது எத்தனை வருஷம் கழிச்சாலும் என்ன பண்ணுவீங்க, சுய நினைவே போனாலும் கையை காட்டுவீங்க. அந்த டப்பால தான் ஒழிச்சு வச்சுக்கிறேன். அல்லேலூயா. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி கடன் கொடுத்தா என்ன பண்ண மாட்டோம், அதெல்லாம் மறந்துருங்க. பார்க்கலாம், கொடுத்த கடன்லாம் மறந்துருங்க, அதெல்லாம் மறக்க மாட்டோம் பிரதர். வாரம் சொன்ன மெசேஜ் மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம், மறந்துடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏதோ மறந்த நிலையில தான் வந்துட்டு போல இருக்கு. அல்லேலூயா. காலையில எழுந்திக்கும் போது மறந்துதான் பிரதர் எழுந்து சர்ச்சுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து நாம் அநேக நாட்கள் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்மளோடு கூட வித்தியாசமாய் பேச போகின்றார். அல்லேலூயா. பார்க்கத்தக்கதாக 1வது வசனத்திலிருந்து வாசிக்க சகோதரி. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். நல்ல புரிஞ்சுங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமன் எப்படி இருந்தா, தன் ராஜாவின் இடத்துல பெரிய மனுஷன். அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட என்ன பண்ண, நிறைய ஆட்கள் இருந்தது. நிறைய ஆள் இருந்தா நம்ம பெரிய ஆளு. அல்லேலூயா. நிறைய ஆள் இருந்தா நம்ம பெரிய ஆளு. அதனால அங்கே அப்படி ஒரு மனிதனை தேவன் காண்பிப்பது மட்டும் அல்ல. வாசிங்க சகோதரி தொடர்ந்து. அவனை கொண்டு கர்த்தர் தேவன் ஒரு திட்டத்தை இந்த மனுஷன் மீது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சீரிய தேசத்தின் ராஜாவுக்கு முக்கியமான பிரஜை இவன். ஆட்களிலே சிறந்தவன், ஆட்கள் அதிகம் உள்ளவன், கனம் பொருந்தியவன். ஆனால் தேவன் இந்த மனுஷன் மீது ஒரு காரியத்தை வைத்திருப்பது யாருக்கு தெரியாது? நாகமனுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் மீது எங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற தரிசனம் தெரியாதபடியினால்தான் நம்ம ஓட்டம் வேற விதமா இருக்குது. அல்லேலூயா. இன்று தேவன் செய்ய போகின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்து கேட்போம். வாசிக்க சகோதரி. அவனை கொண்டு கர்த்தர் சீரியா முழு தேசத்துக்கும் யாரால ரட்சிப்பு? ஒரே ஒரு மனுஷனால ரட்சிப்பு. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளை கொண்டு எங்க என் குடும்பத்திலே ரட்சிக்கப்பட முடியல. நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையே பாப்பா அப்படின்னு கூப்பிட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனை கொண்டு தேவன் செய்த காரியம் பெரிய வகையிலே. ஏன் அநேக நேரத்தில் நம்மளால அவரை அழைத்து வர முடியவில்லை என்று என்னைக்காவது யோசனை பண்ணியிருப்பீங்களா? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமை குடும்பம் உண்டு. அருமை சகோதரியும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை தான், சகோதரனும் பிரியமான பிள்ளை தான். ஆனால் எங்கள் மாமியார் கொஞ்சம் கெடுபடி. அவங்க கொஞ்சம் இந்துல இருக்கிறாங்க. புற மதத்தில் இருந்த போதிலும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. ஆவியானவர் ஒரு நாள் அந்த சகோதரியோடு கூட பேசத்தக்கதாக ஒரு சில தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்போது என்கிட்ட சொன்ன காரியம், அந்த மகள் அந்த வீட்டுக்கு மேய்ப்பனாய் வைத்திருக்கிறேன், ஆட்டுக்குட்டி என்று உள்ளவர்களை குறித்து நீ பேசு என்று சொன்னார். நான் அந்த மகள்கிட்ட ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன், தங்கச்சி கோச்சிக்காதமா, ஆண்டவர் உள்ளே இருக்கிற எல்லா ஆட்டுக்குட்டியும் உங்ககிட்ட கொடுத்து இருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு யார் தான் இப்ப எஜமானன்? வச்சுக்கிறாரு. அநேக நேரத்துல நம்ம குடும்பத்துல எந்த நிலையில இருக்கிறோம் தெரியாதபடியினால்தான் சண்டையும் சச்சரவுகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் வருது. என் பிள்ளை என்ன இடத்துல கோபமா பேசுறதுக்கோசம் நான் என்ன பண்ண முடியாது. ரொம்ப குட்டி பிள்ளை, 2 வாட்டி வந்து என்ன குத்திடுச்சு போட்டு. அல்லேலூயா. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், என் செல்ல குழந்தை எப்படி அடிக்குது பாத்தியா, அடிச்சா கூட அம்மா என்ன சொல்லும், எப்படி அடிக்குதுப்பா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ உள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகள் இவர்களுக்கு என்னதான் வேணும், தேவன் கொடுத்த ஆட்டுக்குட்டி என்பதை நான் உணர்ந்து விட்டால் நிச்சயமா அவங்களை சரி செய்யத்தக்கதாக முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டே இருப்பேன்.
அதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் ஒரு சில மனிதர்களை என்னிடத்துல கொடுக்கின்றார் என்றால் அதற்கு என்னை மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார். ஒருவேளை சிலர் இந்த குடும்பத்துல முதலாவது ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்களாம் உங்க குடும்பத்திற்கு மேய்ப்பர்கள். அல்லேலூயா. ஏன் தேவன் உங்களை மேய்ப்பரா நியமித்திருக்கிறார் தெரியுமா? இருக்கிற ஆட்டுக்குட்டி சரியில்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது யாரு பேச்சும் கேட்காது, அது சூழ்நிலையை அறிந்து கொள்ளாது. ஆனா அதை குறிச்சு யாருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும்? அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் தெரியும். அவர் சொல்லுவாரு, என் மனைவி இப்படி, என் கணவன் இப்படி, என் பிள்ளைங்க இப்படி, என் பெற்றோர் அவங்க குறிச்சு நல்லா அறிஞ்சிருக்குங்க. நீங்களே சில நேரத்தில் என்ன பண்ணீங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அது பண்ற அக்கிரமம் அநியாயம் உண்டுத. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை யார் தான் மனம் திரும்பி கூப்பிட்டு வர வைக்கணும்? நீங்க தான் செய்யணும். செய்ய வேண்டிய நான் அதில் என்ன பண்ண மாட்டேன்றேன், செயல்படும். எனக்கு விரோதமாக பேசுது. பேசுனா என்ன பண்ணுது? சில நேரத்தில் ஆடு முட்டை தான் செய்யும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆடு கடிக்கவும் நம்மளுக்கு தெரியாது ஆடு கடிக்கன்ட்டு. எனக்கு கூட சின்ன வயசுல தெரியாது. நான் சூழம்பட்டு பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது அப்படியே அந்த சைடில் போகும், நிறைய ஆடுங்க இருக்கும். நம்ம எப்பவுமே தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுத்துன்னு போவோம். ஒரு நாள் தடவி கொடுக்கும்போது லபகுனே எரி கடிச்சிச்சு. அன்னைக்கு தான் தெரியும் ஆடு கடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னியோட அது பக்கத்துலேயே போக மாட்டேன். அல்லேலூயா. போய் தடவி கொடுத்தாலும் குட்டி ஆடா இருக்குதான்னு பார்ப்பேன். ஆடு கடிக்கவும் செய்யும். நிறைய வீட்டில் இருக்கிற ஆடுங்க கடிக்கத்தான் முட்டை மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா வந்து கடிக்குது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அந்த ஸ்தலத்திலே உங்களை மேய்ப்பராய் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப கடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? தடவி குத்து சொல்லுவீங்க, நீ எனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உன்னை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன் மீது இருக்கிற தரிசனம் தெரியவில்லை, ஆனாலும் ஆண்டவர் அந்த மனிதன் மீது தரிசனத்தை வைத்து விட்டார். வாசிங்க சகோதரி. மகா பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நாகமான் எப்படியாப்பட்டவன் தான்? எண்ணிக்கையில பெருத்தவன் தான், கனம் பொருந்தியவன் தான், மகா பராக்கிரமசாலி தான். ஆனா அவனுக்குள்ள குஷ்டரோகி எல்லாம் இருக்குது. கூடவே என்னமா இருக்குது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்ககிட்டயே எல்லாம் ஆண்டவர் எடுத்து வந்து ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அது இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அது சுத்தமானதான் ரட்சிப்பு உள்ள வரும். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்க மாட்டோம். அது சுத்தமாகாதபடிக்கு நான் அப்படியே இருக்கிற ஆண்டவரே. அப்ப எப்படி ரட்சிப்பு உள்ள வரும்? பக்கத்துல கைப்பிடிச்சுக்கல. குஷ்டரோகம் சரியானாதான் தேசத்துல ரட்சிப்பு வரும். நான் குஷ்டரோகத்தோடவே வாழ்ந்துருவேன்னா தரிசனம் எப்படிமா செயல்படும்? அல்லேலூயா. தரிசனம் ஒரு நாளும் எல்லாருக்குள்ளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. உங்க கனம் பொருந்தியவங்க தான், சிறந்தவர்கள் தான். இந்த வேலையில இவர்களை போல வல்லவர்கள் ஒருத்தரும் கிடையாது. உலர்ச்சி வீட்டுல சொல்லுவாங்க, என் பையன் பாடத்துல சிறந்தவன், ஆடத்துல சிறந்தவன், ஓடத்துல சிறந்தவன். அல்லேலூயா. நம்ம குறிச்சு சொல்லுவாங்களா இல்லைங்களா? இதெல்லாம் சிறந்தவங்க தான். உங்க பிள்ளைகளை போல சிறந்தவர்கள் இல்ல. ஆனா உள்ள கொஞ்சம் எது இருக்கத்தான் செய்யுது. சொல்ல மாட்டேன்றீங்களே. நாகமான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் தான், உயர்ந்தவன் தான், எண்ணிக்கையில் பெருத்தவன் தான், மகா பராக்கிரமசாலி தான். ஆனாலும் உள்ள என்ன இருக்குது? குஷ்டரோகம் இருக்குது. ஆண்டவர் இந்த குஷ்டரோகத்தை மாற்றினாதான் உள்ள என்ன வர முடியும்? ரட்சிப்பு என்ற பெரிய பேழை உனக்குள்ளே கடந்து வர முடியும். அப்பதான் அநேகரை நீ சேர்த்துக் கொள்ள முடியும். நோவா எப்படி பேழை கட்டி வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தானோ அதே போல உனக்குள் ரட்சிப்பின் அந்த அனுபவம் வர வேண்டுமானால் குஷ்டரோகம் உன்னை விட்டு விலகணும். விலகுன்னா நான் என்ன பண்ணணும்? என்னமா பண்ணணும்? நான் படைத்தலைவனா இருந்து பெரிய காரியம் பண்ண முடியாது. ஒருவேளை நான் சொல்ல, நான் பெரிய ரவுடி பிரதர் ஒரு நாள்ல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரவுடியை வச்சு தேவன் ரட்சிப்பை கொண்டு வரது இல்லவே. நான் ரவுடியின் பராக்கிரம காட்டினா ஆண்டவர் உன்னை கொண்டு நீ தான் பெரிய வெற்றி சிறந்தவன், உன்னை கொண்டு ரட்சிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. பிரதர் நான் எண்ணிக்கையில சிறந்தவன், என்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அதை வச்சு நான் என்ன பண்றது? அல்லேலூயா. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள உன்னை கொண்டு வராது. ஒருவேளை நான் சொல்ல, எல்லாத்த காட்டிலும் எனக்கு கனம் பொருந்திய விதத்துல தேவன் வைத்திருக்கிறார், அதனால ரட்சிப்பு உள்ள வராது. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அசுசி நீங்கினா தான் ரட்சிப்பு உள்ள வரும். ரட்சிப்பு உள்ள வரும்போது தான் தேசத்துல சேமம் கடந்து வரும். ஒருவேளை உனக்கு தேசத்துல சேமம் கடந்து வருது இல்லையோ, உனக்குள்ள இருக்கிற குஷ்டரோகம் போனாதான் உன் வீட்டுக்குள்ள சேமம் கடந்து வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப எது எனக்கு குஷ்டரோகமா இருக்கிறது என்பதை நாங்க தான் பார்த்து சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. நாகமானுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லாருக்கும் தெரியும் அவன் குஷ்டரோகி என்பது தெரியும்.
தெரியுமா தெரியாதா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சபை ஜனத்திற்கே தெரியும் உங்களுக்கு எது குஷ்டரோகம்ட்டு. அதை விட்டு நீங்க இன்னும் தேவனை தேடணும். இன்னும் கர்த்தருக்குள்ள அதிகமாய் சேர வேண்டியது இருக்கிறது. வாசிங்க சொல்லுங்க. சீரியாவில் இருந்து தண்டு புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை நல்லா புரிஞ்சுங்க. சீரியாவில் இருந்து ஒரு தண்டு போச்சு, போய் இஸ்ரவேல் தேசத்துல எல்லாரையும் பிடிப்பானுங்க பார்த்தா யாரை புஷ் பண்றானுங்க? சின்ன பொண்ணை கொண்டுதான் தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஒருவேளை சின்ன பிள்ளைகளை கொண்டுதான் தேவன் என்ன பண்ண போறாரு? பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரதர், எங்களுக்கு முன்னாடி யாராரோ இருந்தாங்க பிரதர், அவங்களை கொண்டு இல்ல, உங்களை கொண்டுதான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் செய்ய போகின்ற பெரிய காரியத்திற்கு யாருதான் ஒப்பு கொடுக்கணும்? நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தாதான் தேவன் கிரியை செய்வார். வாசிங்க சகோதரி. கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று. அப்பொழுது அவன் போய் நல்லா கரெக்டா கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்தின் பெண் இன்னார் என்று இன்ன பிரகாரமாய் சொல்லுகின்றாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில் இருந்த இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். அந்த பொண்ணு என்ன சொல்லி அனுப்பிச்சது? எங்க போனுச்சு? தீர்க்கதரிசி. இப்ப இவர் யாருக்கிட்ட வந்துக்கிறாரு? நம்ம சொன்ன இடத்துக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. குஷ்டரோகம் போகண்டா, இந்த வழியா போடானா அங்க போக மாட்டோம். எங்க போய் நின்று இருக்கோம்? பெரிய ஆளுக்கெல்லாம் போய் நிக்கிறோம் பிரதர், இதெல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. சின்ன பொண்ணை கொண்டு தேவன் செய்ய போகின்ற காரியத்தை கவனமா புரிஞ்சுங்க. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு விரோதமா ஓடாதீங்க. நீங்க எங்க ஓடினாலும் காரியம் கைகூடி வரவே. அந்த பொண்ணை கொண்டு தேவன் சொல்லுகின்றார், இவர் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போட்டோம். ஆனா நாகமான் எங்க போய் நிக்கிறாரு? தன் ராஜாவிடத்துல போயிட்டு நிருபம் வாங்கிடு. அந்த ராஜா கிட்ட போய் நிக்கிறான். அந்த ராஜாவுடைய நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்படியே வாசிங்க சகோதரி. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீ என்ன பண்ணு? அல்லேலூயா. அந்த பொண்ணை எங்க சொல்லிச்சு? தீர்க்கதரிசி இடத்துல போங்க, குஷ்டரோகம் நீங்கிடும். ராஜா இதை கவனிக்காதபடிக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீ ராஜா கிட்ட போய் கொடு, அவன் குஷ்டரோகத்தை நீக்கிடுவான். ராஜா செய்கின்ற காரியத்தை கவனிங்கள். வாசிங்க சகோதரி. நீக்கிவிட உம்மிடத்தில் அனுப்பி வைக்கிறேன் என்றான் என்று எழுதி இருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது வைத்தியம் முடிச்சு போச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அந்த நிருபத்தை வாசிச்ச போது உடனே எழுந்து சட்டையில கிழிச்சுக்கலாம்.
அல்லேலூயா. ஒரு ராஜாவால குஷ்டரோகத்தை நீக்க முடியாது. நீ எத்தனை பெரிய பிரதானமான ராஜாவிடத்தில் சென்றாலும் குஷ்டரோகம் நீங்க போவது இல்லை. போன வாரத்துல பார்த்தோம், ஒரு ராஜா இருந்தா எலிசாவை பத்தி கேட்டான். அவன் உடல்நிலை குன்றி போன போது உடனே தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி யார் இடத்துல போக சொன்னா, எலிசா வந்துட்டாரா, எலிசா இடத்துல போய் கேளு, நான் படைக்க விட்டு எழுந்திருப்பேனான்ட்டு. அல்லேலூயா. ஆனா சீரியா ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியாது. தீர்க்கதரிசினா யாரும் தெரியாது. தீர்க்கதரிசி இடத்துல நடக்கின்ற அற்புதங்கள் தெரியாது. தேவ மனுஷனை குறித்து தெரியாது. நாம எந்த நிலையில தான் இருக்கிறோம்? இன்னும் தேவனை குறித்து தெரியாத நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கர்த்தரை தேட வேண்டிய இடத்துக்கு தேட முடியாதபடிக்கு வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் ஆனவன பாட்டு ஒன்று போடணும். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். இயேசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. பார்க்க முடியும். எனக்கு வர வழியே தெரியல, அவரு சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி இடத்துல போ. நான் போய் யாருக்கிட்ட நின்னுக்கிறேன்? தேவனிடத்துல சேர வேண்டிய நேராக போய் சேருங்கள். எனக்கு சரியா புரியலனா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தேவன் சொல்லுகின்ற கற்பனையின் படியே நடவுங்கள். நம்ம வழியில என்ன தெரியுமா போட்டுக்கிறோம்? மற்ற காரியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்படி போனா ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவாரோ? ஆண்டவர் ஒரு நாள் மன்னிக்க மாட்டாரு. சொல்ல எத்தனை பேர் எதிர்கொண்டு போக துணிவீர்கள்? கையில ஒண்ணுமே இல்ல, ராஜாவுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியுமா இல்ல? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்லுகின்ற, வெகுமானம் இல்லாமல் ஒரு திருமணத்திற்கு போனாலே உனக்கு கனம் கிடையாது. நீ எந்த ஒரு வெகுமானமா எடுத்துன்னு போகாம திருமணத்துல போயிட்டு நான் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நின்று போட்டோ பிடிச்சிக்கோன்னு சொன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணு உன்னை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா பார்ப்பாங்களா? முதல்ல போனோடனே அவங்க எதைத்தான் பார்ப்பாங்க? அண்ணன் என்ன வைட்டா கிஃப்ட் கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. இல்ல கிஃப்டே இல்ல பிரதர், நான் வெறும் கையை வீசின்னு போறோம்னு வாங்க வாங்க பிரதர் அப்படின்னு நடுவில் நினைக்க போட பிடிப்பாங்க. அல்லேலூயா. அவர்கள் பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். அதுலயே ஏண்டா நான் மேல வந்து நினைச்சுப்போம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால், வெகுமானம் இல்லாமல் ராஜாவுக்கு முன்பாக எதிர்கொண்டு போக துணிகின்ற கூட்டமாய் நான் இருப்பேனோ? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ள. அவர் பொண்ணும் வெளியும் இடத்துல கேட்பதில்லை. நீ கொடுத்து அவர் பெரியால் ஆக போவதும் இல்லை. ராஜா உன்னிடத்தில் கேட்பதுதான் ஆத்துமாக்களை மட்டுமே. ஒருவேளை அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீ தேவனண்டைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன பொழுதிலே உன்னை ரட்சிச்சிட்டாரு. சின்ன பொழுதுல உன்னை முன்குறிச்சிட்டாரு. தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு? உன் மீது அவருடைய பெயரை எழுதிவிட்டு இது எனக்குரியவன், இது எனக்குரியவன் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சின்ன பெண் சொல்கின்ற காரியத்தை ஒருவேளை நாகமானும் கேட்கவில்லை, சீரிய தேசத்து ராஜாவும் கேட்கவில்லை. நடக்கின்ற காரியத்தை கவனிப்போம். வாசிங்க சகோதரி. இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நீக்கிவிட அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேல் ராஜா
தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது நீ உன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜா. நல்லா புரிஞ்சுங்க, ராஜ சமூகத்துல வந்து அங்க சட்டையை கிழிக்கப்படுறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? தேவ மனுஷனாகிய எலிசாக்கு தெரிந்து விட்டது. அல்லேலூயா. வாசிங்க. அப்படியே நாகமான் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில ஒருவேளை நினைச்சிருப்பாரு. உடனே எலிசா என்ன பண்ணாரு? நம்ம நிறைய படபலத்தோடு கூட வந்துட்டா, ஒருவேளை நிறைய காரியத்தை கொண்டு வந்துட்டா. அல்லேலூயா. நிறைய பேருடைய எண்ணங்கள் இப்ப இப்படிதான். நம்ம கொஞ்சம் நல்ல அப்படி போனா உடனே ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரர்கள் அப்படியே செய்வது உண்டு. ஆனா ராஜாவுடைய பிள்ளைகள் அப்படி செய்வது அல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரை குறித்து சொல்லுவாங்க, சொல்லுவதற்கு வருத்தம் தான், ஆனாலும் சொல்லுகின்ற அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை. அவர் யாரு அதிகமாக கொடை கொடுக்கின்றார்களோ அவர்களை கூவி கூவி சொல்வாராம். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இதை கொடுத்தது, இந்த ஐயா இதை கொடுத்தாரு என்று அதிகமாக சத்தமிட்டு சொல்வாராம். ஒருவேளை கொடுத்த அவங்களை பத்தி என்ன பண்ண மாட்டாரா? எங்க சபையிலும் சொல்லுவோம். அல்லேலூயா. எங்க சபையில என்ன நீங்க பாகத்தை பார்த்தா சொல்ல மாட்டீங்க போல இருக்க, நாங்களும் சொல்லுவோம். அல்லேலூயா. நீ கொடை கொடுத்தா சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒருவேளை எதை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம். ஆவியானவர் சொல்கிறதை சொல்லுவோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை தாங்குகின்றார்கள். ஒரு தம்பியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் தான் அந்த தம்பி பழக்கமான அந்த தம்பியினுடைய காரியத்தை கவனிங்க. லாஸ்ட்டாக நம்ம நடந்த சிபிஎஸ்ல நடந்த ஒரு விஷயம், அது நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அந்த சிபிஎஸ் நடந்து கொண்டு இருக்குது, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கடைசி நாளுக்கு முன்னாடிய நாள் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த தம்பி என்கிட்ட பேசினேன். இந்த அவர் ரயில்வேல போலீஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கோசம் அப்ளிகேஷன் போட்டுக்காக. அவருக்கு வசதி வாய்ந்தவர் அல்ல, ஒரு குடும்பத்தில் பிறந்த 3வது பிள்ளை அவர். சரி, 2வது பிள்ளை, 3வது தங்கச்சி, 2வது பிள்ளை அவர். அவங்க குடும்பத்தில் படிப்பின் காரியங்கள் கம்மி தான், ரொம்பவும் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் போன வருடத்தில் என்னோட கூட போன வருடத்துக்கு முன்னாடி பழக்கமானார். அவர் காலேஜில் 18 அரியர் வச்சிருந்தார். ஏசப்பா கிருபையினால அதை எழுதும்படியா ஆவியானவர் அவருக்கு உதவி செய்தார். கத்தோலிக்க மதத்தில் இருக்கிறவர் தான், ஆனாலும் கர்த்தரை பற்றி கொண்டார். கர்த்தரை பற்றி கொண்டபடினால போன வருஷத்துல 18 அரியரை முடிச்சுட்டாரு ஒரே ஒரு ரவுண்ட்லயே. அல்லேலூயா. எத்தனை அரியரை முடிச்சிட்டாரு? 18 அரியரை முடிச்சிட்டாரு. அவர் சொல்லுவாரு, அண்ணன் நான் உண்மையாலுமே இதை முடிப்பேன்னா நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னா, ஆனா ஏசப்பா எனக்கு உதவி செய்தார், 18 அரியரையும் முடிச்சுட்டார். அல்லேலூயா. இப்ப எம்எஸ்சி படிச்சுருக்கிறாரு அவரு. நான் ரயில்வேல அந்த ரயில்வே போலீஸுக்கோசரம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு 500 ரூபாய் வச்சுக்கிறேன்னு எனக்கு ஆவியானவர் ஏவி கொண்டே இருக்கிறாரு. இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும் எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் ஏவுகின்றார். அல்லேலூயா. நாங்க நல்லா புரிஞ்சுங்க, யார் இடத்துலயும் கேட்பது இல்லை. எங்களுக்கு இதை கொடுங்க, இதை கொடுத்தா நாங்க பேரை சொல்லணும் சொல்லட்டும், பேர் சொல்லுவோம், கலர்ல வந்து சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுங்க. அவர் அந்த காரியத்தை சொல்லும்போது நான் யோசனை பண்றேன், என்ன ஆண்டவர் அவர் தன்னுடைய எக்ஸாமுக்காக வைத்திருக்கிறார் அந்த 500 ரூபாவை. சொன்னார், எக்ஸாமுக்கோசம் வச்சுக்கிறேன், அது பரவாயில்ல, எனக்கு ஏசப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை நீ ஏவிக்கொண்டே இருக்கிறார். கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு ஒரு சிபிஎஃப் நடந்தது. அப்போ ஒரு தங்கச்சி என்கிட்ட வந்து ஒரு பெரிய உண்டியலை கொடுத்தாங்க. பாருங்க, ஆண்டவர் எப்படி தாங்குகின்றார் என்ற காரியத்தை சொல்லுகின்றேன். ஒருவேளை கொடுத்துதான் ஊழியம், இந்த இவங்க நான் கொடுத்துதான் ஊழியம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் மரித்த மனிதரை கொண்ட ஊழியத்தை நடத்துகின்றவர். கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் ஒரு தங்கச்சி என்கிட்ட, பூந்தமல்ல இருக்கிற தங்கச்சி என்கிட்ட ஒரு உண்டியலை கொண்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த உண்டியலை கொடுக்கணும், யாரு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்லக்கூடாது, ஊழியக்காரர் என்னை தான் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. தேவைகள் இருந்த போதும் தேவன் நடத்துகின்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் ஒருவரிடத்திலும் கேட்பதில்லை, நான் கேட்பதெல்லாம் தேவ சமூகமே. நான் சொன்ன உனக்கு பிரியமான ஊழியக்காரர் ஒருவேளை தேவ ஆவியானவர் யாருன்னா சொன்னா கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் தங்கச்சிக்கிட்ட. அந்த தங்கச்சி உடனே சொல்லுது, உனக்கு தானே ஏசப்பா கொடுக்க சொல்றாரு, எடுத்துக்கணும் அப்படின்ச்சு. நான் உண்டியலை உடைத்து பார்த்தபோது 618 ரூபாய் இருந்துச்சு.
அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காணிக்கையான்னு கேட்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த 618 ரூபாயினுடைய காரியத்தை சொல்லுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் பிள்ளை மரித்து போகிறான். 12 வயது மகன் மரித்து போகிறான். அவன் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உண்டியலை எடுத்து சேர்த்து வைக்கிறான், இந்த ஊழியத்துக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று. அந்த 2 ஆண்டுகள் முன்பாக சேர்த்து வைக்கப்பட்ட மரித்து போன அந்த மகன் சேர்த்து வைத்த அந்த காணிக்கையை கொண்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தை தாங்குகின்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போற பையனுக்கு இந்த ஊழியத்தை குறித்து எப்படி ஐயா தெரியும்? ஒருவேளை அவனை கொண்டு தாங்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டபடியினாலே மரித்த மனிதன் கூட இந்த ஊழியத்தை தாங்க தேவன் செயல்படுத்துகின்றவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் கொடுப்பதினால்தான் என்று நினைக்காதபடிக்கு ஆண்டவர் எப்படி இந்த ஊழியத்தை நடத்துகின்றது நான் பார்க்கும்போது வித்தியாசத்தை உணர்கின்ற. ஆண்டவரே, இந்த வாலிப தம்பியை நான் யோசனை பண்ணேன். அவங்க வேலை வேலைக்கோசம் வைத்து இருக்கலாமே, 500 ரூபாய் கொண்டு என்ன பண்ணோம், அவருடைய வேலைக்காக வைத்து இருக்கலாமே. ஆனாலும் இது தாங்க வேண்டும் என்று அங்கே ஒரு தேனியில் இருக்கிறார், தேனி கம்பத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அண்ணா நீ ஜிபே யாருக்கிட்டையும் கிடையாது, என்னோடு கூட பணி பெறுகிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க மூலியமா உங்களுக்கு போட சொல்லிட்டு உடனே எனக்கு அந்த 500 ரூபாய் போட்டுவிட்டார். நான் உடனே சொன்னேன், தம்பி வந்துருச்சு தம்பி, அண்ணா இந்த ஊழியத்துக்கு வச்சுங்க அண்ணா என்றார். நான் யோசனை பண்ண, ஆண்டவரே, தேனியில இருக்கிற தம்பியை தட்டி எழுப்பி இந்த ஊழியத்திற்காக தாங்க செய்கின்றீர்களே. அல்லேலூயா. நம் அரைக்கூவல் விடுவதனால் ஒரு காரியமும் இல்லை. ஒருவேளை கத்தி இவர்கள் பேர்களை சொல்வதனால் ஒரு காரியம் இல்லை. நீ பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தாங்குகின்ற ஊழியங்கள் எப்படியாப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று பார்த்து கொடுங்கள். எனக்கு ஒரு ஊழியக்காரர் நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. நான் என்னை கேட்டார் ஒரு நாள், சபையில கேட்டார், என்ன கேட்கல, சபையில கேட்டாரு, நீங்கள் பிச்சை போடுவதா இருந்தால் எப்படி போடுவீங்கன்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், ரோட்டில் வர சொல்ல இந்த சிக்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உங்களிடத்துல ஒரு ஏழ்மையானவர்கள் கேட்பாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கொடை வளல் பாக்கிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறோம், அப்படியே பார்ப்போம், ₹1 எங்கே இருக்குது தேடி பார்த்து ₹1 கொடுத்துருவோமா இல்லையா. ஆனால் அவர் சொன்ன காரியம்னா, நீ பிச்சை போடுவதா இருந்தால் கூட பாத்திரம் அரைந்து என்ன பண்ணு, பாத்திரம் அரைஞ்சு தான் பிச்சை பண்ணணும். அப்போ நீ ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்கிறாய் என்றால் அந்த காணிக்கை சரியான விதத்திலே பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்த்து தான் உன் காணிக்கை நீ கொடுக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்ல, நான் எல்லாத்துக்கும் போய் பிரதர் இவருக்காக கொடுத்துறேன் பிரதர், அவருக்கு அந்த வர இந்த ஓகே ரைட் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேசத்தில் எத்தனையோ ஊழியங்கள் நலிந்து கிடக்கிறது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாப்பாடு கூட இல்லை என்றாலும் தேவ ஊழியத்தை செய்ய ஆயத்தம் என்று இருக்கிறவர்களை தேடி கண்டுபிடிக்கின்ற மனம் எனக்கு இல்லை. யாரோ ஒரு ஊழியத்திற்கு, எங்கேயோ நடக்கிற ஊழியத்துக்கு அதை நான் பார்த்ததே இல்லை, அதற்கு நான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் பெயர் வரும் என்று செயல்படாதீர்கள், தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உங்கள் செயல்கள் இருக்கட்டும். வேதம் சொல்கிறது, வாசிங்க சகோதரி. அப்படி தொடர்ந்து, இஸ்ரவேலின் ராஜா கேட்டபோது நீ வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வது என்ன, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில் என்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் என்ன பண்ணாரு, தேவ மனுஷன் உடனே என்ன பண்ண நினைச்சிருப்பாங்க, பெரிய வேணா எண்ணிக்கையிலும் பெரிய ஆளு. ஆனா தேவ மனுஷன் செய்கின்ற காரியத்தை பாருங்க. அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கண்டு புறப்பட்டு போய் வெளியிலே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, குஷ்டரோகம் கை வச்சா மட்டும் போக நினைக்காதீங்க. ஒருவேளை ஆவிக்குள்ளான வரங்கள் சில நேரத்தில் கையை வச்சா மட்டும் கிரியை செய்ய நடக்காதீங்க. நீ விசுவாசித்தால் உன் வார்த்தையை கொண்டு கூட சொல்கின்ற காரியம் உடனே நிறைவேறும். அல்லேலூயா. ஒருவேளை எங்கே இருக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம்
நீ சொல்லும் பொழுது அங்க கிரியைகள் நடக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அதனால நான் நினைக்க கூடாது கையை வச்சாதான் பிரதர் ஆவிக்குரிய வரங்கள் என்ன பண்ண கிரியை செய்ய நினைக்காதீங்க. நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறையோ அந்த அளவுக்கு அங்க அளக்கவும் படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்க இவன் நாகமான் நினைச்சான் ஒருவேளை எலிசா வந்து அவன் மேல கையை வச்சு அவன் தேவனை தொழுது கொண்டு இப்படியாய் சுகமாக்குவான் என்று. ஆனா எலிசா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறான். என்னன்றான் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் குஷ்டரோகம் உள்ள அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று தனக்குள்ள என்ன பண்ணிட்டான். அநேகருக்கு உள்ளதான் நினைப்பு. அல்லேலூயா. அநேகருக்கு என்னதான் நினைப்பு? என் நினைப்பெல்லாம் உள்ளதான். நம்ம ஆளுங்க தான் நினைக்கிறதுலாம் ஒண்ணு என்ன பண்ணுவான். அல்லேலூயா. ஆத்து வரையறானா ஆர்த்தி எப்படி இருக்குன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. நம்மால ஆர்த்து வரைக்கும். அல்லேலூயா. பாத்துக்கிறீங்களா இருதயம் எப்படி இருக்குன்ட்டு? பாட்டு போடும். இதயம் யாருக்கு தெரியும்? உனக்கே தெரியல. ஆனா தான் வரைய சொல்ல எப்படி வரையிற இப்படி வரையிற. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம். ஆர்த்து வரைப்பா உடனே அவர் வரைஞ்சிருவாராம். வரைஞ்சி இப்படி பேர் எழுதி அமைச்சோடனே அது ஆர்ட்டா மாறிடும். உள்ளங்கிற ஆர்ட்டை ஒரு நாள் கையில எடுத்து காட்டி தண்டா ஆர்ட்டுன்னு சொன்னாதான் அவன் சிந்த தெரியும் போல இருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். ஒருவேளை நாம் அநேக நேரத்தில் நம் சிந்தைக்குள் இது நடந்துவிடும், இது செயல்பட்டு விடும், இது முடிந்து விடும் என்று நினைக்கிறோம். அந்த காரியம் ஒரு நாள் நடக்காது. அல்லேலூயா. ஒருவேளை தேவனற்ற நாகமான் நினைப்பது போல அநேகருடைய இருதயத்துல எனக்குள்ள நினைச்சேன் உங்களுக்குள்ள நினைக்கிற காரியம் நடக்காது. நீ நினைப்ப நாளைக்கே நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நினைப்பா. அது நடக்கவே நடக்காது. தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் தேவனிடத்துல கேட்டால் ஒழிய இந்த காரியம் நடக்க போவது இல்லை. நான் நினைச்சேன்னா நாகமான் கதை தான் நம்மளுக்கும். அவர் உள்ள நினைச்சாரா எலிசா வந்து ஜபம் பண்ணி தொட்டு அப்படின்னு நினைச்சாரா அங்க நடக்கவே இல்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. உள்ள எதனா நினைச்சுக்காத நடக்காது. சொல்லு. கையை பிடிச்சு நல்லா குடிக்க சொல்லு. அப்பதான் அவனுக்கும் புரியும் உனக்கும் புரியும். அல்லேலூயா. நம்ம உள்ளே நினைச்சு கற்பனை கோட்டை கட்டுவோம். அல்லேலூயா. இப்போ வாலிப பசங்களுக்கும் சரி வாலிப தங்கச்சிங்களும் சரி ஒரே கோட்டை கட்டணும். இது நடந்துரும் அது நடந்துரும், ரெண்டும் நடக்காது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாமல் நீ செயல்படுவாயானால் இது எந்த காரியமானாலும் நடக்காது. தேவ மனுஷனா சொல்றேன். நீ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய நீ துணிகரம் கொண்டால் அது நடக்க போவதில்லை. அதனால உனக்கு வெறுமைதான் கிடைக்குமே தவிர வேற எந்த ஒரு காரியம் கிடைக்க போவதும் இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாசிங்க சகோதரி தொடர்ந்து. நான் தானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி கோபம். நம்மளுக்கு என்ன வந்து அடிக்கடி கோபம் வந்துடும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. குஷ்டரோகம் தான் கோபம் வரதான் செய்யும். புரிஞ்சு சொல்லுங்க. குஷ்டரோகம் தான் கோபம் வரதான் செய்யும். அல்லேலூயா. அப்ப கோபப்படுறவெல்லாம் குஷ்டரோகி தான். அல்லேலூயா. நமக்கு மூடனுக்கு அறிவு இருக்காதான். மூடன் என்ன பண்ணும்? அடிக்கடி இனி படுவ பட்டன உள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம் குஷ்டரோகம் இருக்குது. எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி கோபப்படுறாரு. உள்ள என் பொண்டாட்டி அடிக்கடி முறைக்குது. உள்ள என்ன இருக்குது? இருந்தா முறைக்கும். இருந்தா கோபம் வரதான் செய்யும். அத்தோடி வீட்டுக்காரர் கோபப்பட்டாருன்னு சொல்லு. குஷ்டரோகம் வந்துடுறாங்கய்யா. மனைவி கோபப்பட்டா உடனே நான் சொன்னோம் குஷ்டரோகம் உள்ள இருக்குது நினைக்கிறேன் உனக்கு கோபம் வருது. நம்மளுக்கு என்னன்னு தெரியல. உடனே என்ன வந்துச்சு? வாசிங்க மறுபடியுமா. எல்லாவற்றையும் பார்க்கணும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு கூட என்ன பண்ணனா திரும்பி போனா. அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று
அவர் உம்முடனே சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் நல்லா புரிஞ்சுங்க. இப்பதான் புத்திய வந்துச்சு. அல்லேலூயா. தேவ மனுஷன் சொன்னபடியே இப்பதான் என்ன பண்றாரு? இறங்குறாரு. தேவ மனுஷன் சொல்லுகின்றபடியே, ஒருவேளை தேவ வார்த்தையை அல்லாமல் வேறு வார்த்தை கூறுகின்றவர்கள் சொல்லுகின்ற காரியத்திலே இறங்காதீங்க. அது தேவ வார்த்தைக்கு ஒத்து இருந்தால் மட்டுமே செயல்பட ஆயத்தப்படுது. சில தங்க லாபத்துக்காக உங்களை செயல்படுத்தலாம். அந்த இடத்துல போய் ஒரு நாளும் சிக்கிக் கொள்ளாத. சிலந்தி பூச்சி வலை பின்ன தெரியுங்களா? எதுக்கு பின்ன நினைக்கிறீங்க? அது தங்கி தாபரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது இரையை பற்றி கொள்வதற்காகவும் பின்னும். நிறைய நேரத்துல இந்த மாதிரி வலையில போய் தான் நம்ம சிக்கிக்கிறோம். ஒரு நாள் நம்ம இரையாவும் தெரியாது. தேவனை சார்ந்து இருக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாய் தேவனுக்குரியவர்களாய் பிரகாசிப்பார்கள். ஒருவேளை மனுஷனுடைய சுய லாபத்திற்காக உங்களை ஒப்பு கொடுத்து மாட்டிக்கொள்வீர்களானால் நிச்சயமாய் இரையாவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அதனால இரையாக கூடிய வலைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவ வார்த்தைகளுக்கு நேராய் நீங்கள் நடப்பீர்களானால், ஒருவேளை தேவ வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருமானால் அதை பற்றி கொண்டு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. முதல் தரம் ஒரு வேளை முழுகி இருப்பா. இப்ப ஓடி வந்து சொன்னார வேலைக்காரு ஏந்து பாத்தி கட்டிருப்பான். உடம்பு எப்படி இருக்குது? அப்படிதான் தேய்க்குமா? அல்லேலூயா. இப்ப அவனுக்கு அடிவயிறு கழுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். சும்மா இருந்தாலும் ஏதோ கத்திட்டு போயிட்டு இருப்பான். நான் வேற அவர் சொன்னாரு தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லித்தானே விசுவாசிச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்ப என்ன பண்ணிருப்பான்? தேவ மனுஷனே உடைய வார்த்தையின்படியே ஆகட்டும்னு ஒருவேளை ஜெபிச்சாரனோ தெரியல. ரெண்டாவது முறை குடிக்க எழுச்சிக்கிறாரு நாகமான். இப்ப கேட்கிறாரு, இப்ப எப்படி இருக்குது? இப்பயும் அப்படிதான் இருக்குது எஜமா. இன்னும் கொஞ்சம் அதிகமான பாரம் வந்துட்டு இருக்கோம் அந்த வேலைக்காரனுக்கு. இப்போ 3வது முறை 4வது முறை 5 6 முறை மூழ்கி எழுந்து விட்டா. இப்ப நாகமான் கேட்கிறான், இப்ப குஷ்டரோகம் சரியாச்சா? அல்லேலூயா. அதுக்கு வேலைக்காரன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாரு? அப்படியேதான் இருக்கு, நீங்க அப்படியேதான் இருக்கிறீங்க. குஷ்டரோகம் சரியாகும்னா நம்ம இன்னும் என்ன பண்ணோம்? இன்னும் முழுகணும். இன்னும் தேவனுக்குள்ளாக முழுகுனா தான் குஷ்டரோகம் சரியாகும். நம்ம முழுகிறதெல்லாம் போதும் பிரதர், முக்கா முழுகுனா போதும். அல்லேலூயா. எவ்வளவு முழுகுறோம்? தேவ சமுத்திரம் வந்து முக்கா முழுகுனா போதும் பிரதர். முழுசாவா முழுகிடணும். முழுசா முழுகுனா தான் குஷ்டரோகம் சரியாகும். நம்ம சிலர் கால் அளவு இருக்கிறோம், கால் நனைஞ்சா போதும் பிரதர். சிலர் என்ன பண்றோம்? இடுப்பளவு. சிலர் மார்பளவு இருக்கிறோம், சிலர் தொண்டை அளவு தான் நிற்கிறோம். முழுசா முழுகினாதான் சொல்லு, நீ கர்த்தருக்குள்ள முழுசா உன்னை ஒப்பு கொடுத்தாதான் குஷ்டரோகம் நீங்கும். ஏன்னா வேதம் சொல்லு, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட என்ன பண்ணும்? தேடணும். ஒருவேளை அவர் எப்படி முழுனா சொல்ல, 7வது முழுகு தேவனை நினைத்து அவர் உள்ளே இறங்கின போது மாற்றம் நடந்தது. அல்லேலூயா. அந்த மாற்றத்தை தூரத்திலிருந்து பார்க்கின்ற வேலைக்காரனுக்கு ஆச்சரியம். அருகில் இருந்து தன்னை பார்க்கின்ற நாகமானுக்கும் அது ஆச்சரியமே. நடந்த காரியத்தை வாசிங்க சகோதரி. யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் கூட்டத்தோடெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. 7வது முறை அவன் சுத்தமான போது நடக்கின்ற காரியத்தை பாருங்க. எல்லாரையும் கூட்டு கொண்டு தேவ மனுஷனிடத்துல போற வாசிங்க. அவனுக்கு முன்பாக நின்று இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் நல்லா புரிஞ்சுங்க. புறஜாதியின் நாகமான் ரட்சிக்கப்பட்ட போது அவன் இடுகின்ற அறிக்கை என்னவோ, இஸ்ரவேலின் தேவனை அல்லாமல் வேறு தேவன் அல்ல. அவன் வைராக்கியம் பாருங்க, எத்தனை பெரிய வைராக்கியம். நமக்கு கூட அந்த வைராக்கியம் இருக்குமான்னு தெரியல. வாசிங்க சகோதரி. இல்லை என்பதை அறிந்து இப்பொழுது
ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ளும் என்றான். அதற்கு அவன் நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக. இப்ப ஒரு அற்புதம் நடந்தா அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா அற்புதம் நடந்தா நம்மால எவ்வளவு பீஸ் வாங்குவாரு? இல்ல இங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு உடனே நம்ம என்ன நினைப்போம்? கொடுத்தாதா கூட என்ன பண்ணுவோம்? காஸ்ட்லியா கொடுப்போம். நம்மளால உடனே அற்புதம் நடந்தோடனே நம்மளுக்குள்ள வர ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் பெரிய ஆளாச்சேன். அல்லேலூயா. தேவ மனுஷனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நமக்குள்ள என்னதான் கிரியைகள் நடந்தாலும் அதற்கு காரணம் யாரு? கர்த்தர் தான். கனம் பண்ண வேண்டுமானாலும் நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மனுஷனை கொண்டு தேவன் செய்ய போகின்ற காரியம் பெரிதென்பதை ஆவியிலே எலிசா உணர்ந்து விட்டான். காணிக்கை வாங்குறதுனால காரியம் இல்லப்பா. அந்த காணிக்கை வாங்காதபடினாலே நாகமானுக்குள்ளே விசுவாசம் வரும் என்பதை உணர்ந்த போது அவன் செய்கின்ற காரியத்தை கவனிங்கள். வாசிங்க. வருந்ததினால் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான் சுமக்கத்தக்க நல்லா புரிஞ்சுங்கப்பா. நீ வாங்கினாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நான் எதை எடுத்துட்டு போறேன்? பொதி மண்ணை எடுத்துட்டு போறேன்பா. அல்லேலூயா. நம்ம சபையில கொஞ்சம் கொஞ்சம் கையில மண்ணை வாரி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்னப்பா பண்ணுவீங்க? கீழே போகணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டேடா. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரிஞ்சதுல என்னதான் மண்ணை தூக்கின்னு ஓடும். நான் நிறைய பார்த்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்து மண்ணை தூக்கின்னு ஓடுறவங்களாம் நிறைய பார்த்துக்கிறேன். எதனா ஒன்னா டொபுகன் பேக் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? மண்ணா போயிட்டோம். அல்லேலூயா. நல்லா பார்த்துங்க. தேவ மனுஷன் நினைக்கிறான், தேவ மனுஷன் நடந்த அந்த மண்ணு கூட மகிமை உள்ளது. பயன்படுத்துகின்ற எல்லா காரியத்திலும் மகத்துவம் உள்ளது. நீங்க நல்லா புரிஞ்சு. நீங்க போடுற ஆடையில கூட தேவன் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அவர் அத்தனையாய் உங்களை நடத்த விரும்பும் பொழுது நான் எனக்குள்ள என்ன பண்ண? முதல்ல ஆண்டவரே, என் குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்க தக்கதாக எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. உமது அடியான் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்து. கைகளை தட்டி சொல்ல. அல்லேலூயா. நாகமான் சொல்லுங்கா, உமது அடியன் என்ன பண்ண மாட்டேன்? நான் பெருத்தவன் தான், நான் கனம் பொருந்தியவன் தான், ராஜாவிடத்துல பிரதானமான இடவன் தான். ஆனாலும் இங்க அவன் சாயல பாருங்களா, அவன் மாற்றப்பட்ட போது உடனே என்ன சொல்றான்? நான் அடியன்பா. அல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் தெய்வமே. தேவனுடைய கிருபை கிடைக்கும் பொழுது உன்னை தாழ்த்து. நான் எத்தனை முறை சுத்தமான போது நான் ஒரு நாள் தேவ சமூகத்துல என்னை தாழ்த்தினது இல்ல. ஒருவேளை நான் தாழ்த்தினா கூட அந்த சமயத்துல மட்டும் நான் தாழ்த்துறேன். ஒருவேளை தேவன் பெரிய மிராக்கிள் செய்தான் உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திற்கு அழைத்து வந்திருப்பார். ஆனா அந்த மிராக்கிள் நான் என்ன பண்றேன்? இப்போ மறந்துட்டபடினால என் வாழ்க்கை வேறு விதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நான் குஷ்டரோகத்துல இன்னும் நிலைச்சு கொண்டே இருக்கிறேன். நாகமான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, நான் அடிமை ஆயிட்ட ஆண்டவரே, அதனால உன்னிடத்துல என்னை தாழ்த்துவது மட்டும் அல்ல, இனி தேவனை அல்லாமல் ஒரு தெய்வத்தையும் நான் தொழுது கொள்வது அல்ல. மறைமுகமா எத்தனை காரியங்கள் செய்கின்றோம் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது. அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க சகோதரி. அப்பொழுது நாகமான் ஆனாலும் அடுத்த பின்பகுதி வாசிங்க. உமது அடியேன், அதிலே வாசிங்க சகோதரி பின்பகுதி. உமது அடியேன் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு. நான் இன்னைக்கு அநேக நேரத்திலே மறைமுகமாய் அந்நிய தெய்வங்களுக்கு தகன பலி செய்து கொண்டிருக்கிறேன். புறஜாதிகளுக்கு சேர்ந்து அவர்களோடு கூட நான் அடிக்கின்ற அட்டகாசங்கள் அதிகமே.
பொருளை தேடி ஓடுகின்றன, அதுவும் அந்நிய தெய்வம் தான். பணத்தை தேடி ஓடுறான், அதுவும் அந்நிய தெய்வம் தான். ஒருவேளை தேவனுக்குள்ளாக இல்லாத உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற அதுவும் அந்நிய தெய்வம் தான். நல்லா புரிஞ்சுங்க. நான் நினைக்கலாம், பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க, தெய்வ பிள்ளையே அல்லாத அல்லேலூயா உறவுகளோடு கூட நான் என்ன பண்ணுவேன், ஒட்டி கொண்டு இருந்தேன்னா அது அந்நிய தெய்வம் தான். நான் அந்நிய தெய்வத்தோடு கூட என்ன பண்றேன், நம்ம ஆளுங்களுக்கு கரெக்டா பாருங்க, சண்டே அன்னைக்கு தான் புறஜாதியில் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் வைப்பாங்க. நம்மளால அன்னைக்கு சபையை கூட கட்ட வச்சிருவோம். கட்ட கல்யாணம் பிரதர், நமக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம், அந்த சொந்தத்தை பரலோகத்துக்கு கூட்டு போக சொல்லு, ரொம்ப நெருக்கமான சொந்தம் தானே. அல்லேலூயா. பக்கத்துல கை முடிச்சுக்கிறீங்க, கூட்டு போவார் நினைக்கிற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் அநேக நேரத்துல அந்நிய தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை குஷ்டரோகத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவரை மறந்து விட்டேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்பதில்லை, தேவனை கனம் பண்ண வேண்டிய அளவுக்கு தேவனை கனம் பண்ணுவதில்லை. மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் காசுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் என்னை விட்டு போடுகின்றவனாய் இருக்கின்றேன். அந்நிய தெய்வங்களுக்கு நாகமான் சொல்றான், இனி அந்நிய தெய்வங்களுக்கு இந்த தலை வணங்காத ஆண்டவரை நான் தாழ்த்துகின்றேன். என் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடத்தை செய்வேன், என் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்வேன். ஏன்னா தேவன் என்னை கொண்டு செய்ய போகின்ற ரட்சிப்பு பெரியவைகளை. அந்த நாகமானை கொண்டுதான் தேவன் சீரிய தேசத்திற்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்பதை மறந்து விடாதீர்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நாகமான் நிமித்தம் அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டதாம். ராஜாவுக்கு அனுகூலம் கொடுக்க அவன் அங்கே எலிசாவிடத்தில் வேண்டிக் கொண்ட போது ராஜா ஒரு நாள் கேட்டானா, ஏன் துக்கமுகமா இருக்கிறாய் என்பதை. அல்லேலூயா. ராஜாவிடத்தில் சொன்னா, இயேசு ராஜா என்னை ரட்சித்து இருக்கையிலே நான் இதற்குள் வருவதற்கு என் இருதயம் ஒப்புக்கொள்ளவில்லை, நான் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கின்றேன் என்ற போது ராஜா அத்தோடு அவனை அந்த இடத்துல நிற்க வைக்கவில்லையாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக காரியத்தை நாகமானை கொண்டு செய்ததை வேதம் நமக்கு காட்டி கொடுக்காவிட்டாலும் நாகமான் வாழ்ந்த அடையாளங்களும் ஆதாரங்களும் இன்னமும் அந்த தேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஆதாரமாயும் அடையாளமாகவும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எலிசாவை கொண்டு தேவன் வரங்களினாலே நாகமானுக்கு எதை கொடுத்தார்? சுகத்தை கொடுத்தார். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட நாகமான் அத்தோடு எங்க போவே இல்லை. மறுபடியும் அந்த குஷ்டரோகத்துக்குள்ள நான் போன நினைக்கவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை அநேக நாள் அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு மாறிக்கொண்டே இருந்தது. பரிசுத்தவான்கள் இன்னும் என்ன பண்ணோம்? பரிசுத்தத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். இன்னும் பரிசுத்தமாக ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகின்றோம், அத்தோடு முடிஞ்சு போச்சு. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இருக்கிற அந்த அன்பு அதற்கு பிற்பாடு நமக்கு இருப்பது. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் பரிசுத்தத்தை எத்தனை பேர் தேடுறீங்க? பரிசுத்தத்துக்குள்ள எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இன்னும் பரிசுத்தமா ஆகணும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மறுபடியும் எங்க போய் தான் நிற்கிறான்? அதே சாக்கடையில நின்று, அல்லேலூயா, அதே நிலை இல்லாத இடத்துல நான் நித்தமும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடுகின்றோம். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்க சகோதரி. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாகம் கொடுத்து ரிமோன் கோயிலின் வாசல் பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோயிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. அதற்கு அவன் சமாதானத்தோட கூட போ என்றான்.